திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கயலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகியல் ஜோதியன், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாழ்தொட. எடுக்குமாக்கதையின் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவினின்முடி கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவாம். தொக்கோசேர் திருத்தொண்ட தொகை விரைவாக்கினாற் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கியப்பயனாப்பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் பெரும்பற்ற புலியூர் என்கிற தில்லை எம்பதியிலே அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடனாய நடராஜமூர்த்தியாக பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் செய்தருளுகிற பெருமானாக எவ்வாறு தில்லையம்பதியிலே எழுந்தருள் இருக்கின்றாரோ அவ்வாறே வட திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிற அளவிலே செய்திகள் தொண்டைவிழா நாட்டில் சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை பகுதியிலே அருள்மிகு சிசபாநாயகி உடனாய சிசபாநாதராக எல்லாம் வல்ல அம்பலவாணர் எழுந்தருளியிருக்கின்ற இந்த அற்புதமான திருச்சபையிலே தொடர்ந்து நமது தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருவாயுமலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை திங்கள்தோறும் சிந்தை செய்கிற ஒரு பெரும்பேற்றினை பெருமான் நல்கியிருக்கிறார். இந்த அற்புதமான எழில்ஞான பூசை, எழில்ஞான வேள்வியாக இங்கே நிகழ்த்துகிற பெரும்பேறு பெற்ற சிசபாமணி கூடம்ங்கிற இந்த அமைப்பினுடைய நிறுவனராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய திருவருட் சமூகத்திற்கும் முதலாவதாக என்னுடைய அன்புகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இத்தகைய அருட்பணிகளிலே பெரிதும் ஈடுபாடு கொண்டு விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய கோதண்டராமன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட எங்களது சந்திரசேகர ஐயா அவர்கள் உள்ளிட்ட திருச்சபையை அடியன் மேலும் போற்றி வணங்கி மகிழ்கிறேன். தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். சித்திரை சதயம் அப்பர் பெருமானுடைய திருநட்சத்திர வைபவத்திற்கு பிறகு வைகாசி திங்களிலே தெய்வ சேக்கிரார் பெருமானுடைய குருபூசை நாள் வைகாசி பூசம் மிக சிறப்பான முறையிலே அமைய நாயன்மார்களுடைய அற்புதமான சரிதத்தை பாடியருடைய நம்முடைய பெருமானாருடைய
குருபூசை நன்னாடை அடுத்து இப்பொழுது நாம் சபாமணி கூடத்தில் இங்கே இன்றைய நாள் சிந்தனையை தொடங்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய புராணம் இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அற்புதமான அருள் வரலாற்றிலே அவர் வைகறை போதிலே திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லுகிற உதயகால புரோதாயம் என்று பெருமானாரே குறிப்பிடுவார். அத்தகைய உயர்ந்த காலை பொழுதிலே தமது தமக்கையார் திலகவதியார் திருநீர் அளிப்ப பெருவாழ்வு பெற்றதாக கருதி நெற்றியிலே அணிந்து உரைத்தமிழ் மாலை சாத்தும் அந்த உணர்வு மேலிட திருப்பதிகம் அருளி செய்தார் என்கிற குறிப்பு வரை சென்ற முறை நாம் சிந்தித்ததாக நினைவு. சேக்கிழார் பெருமான் இந்த திரு அதிகை வீரட்டானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லாருக்கும் தெரியும். திரு அதிகை வீரட்டானம் 8 வேரட்ட தலங்களிலே ஒன்று என்பது. பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மாவடுவூர் காமன் குறுக்கை யமன் கடவுர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் பேரிடமே. காலத்தால் மிக தொன்மை வாய்ந்த தலங்கள் அப்படின்னு திருமூலர் பெருமானே குறிப்பிட்ட பதிகள் வரிசையில் பதிவெளியில் வீரட்டம் என்று சொல்லுகிற இந்த 8 வீரட்டானங்கள். அட்டானம் என்று ஓதிய 4 என்பார் திருஞான சம்பந்த பெருமான். காவிரி கரைகண்டி வீரட்டானங்கிற தனி ஒரு திருத்தாண்டக பாடலில் 8 வீரட்டத்தையும் தொகுப்பாக நம்முடைய திருநாவூர் சுவாமிகளும் அருளி செய்திருக்கிறார். அதில் புறம் அதிகை அப்படின்னா முப்புற தகனம் என்று சொல்லுவார்கள். சம்ஹாரம், திரிபுர சம்ஹாரம். சாமியனுடைய மூர்த்தங்கள் மாகேஸ்வர மூர்த்தம், அதாவது பெருமானாக நாம் அவரை சிந்திக்கின்ற பொழுது சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் என்று சொல்லுவோம். சொரூபம் என்பது நம்முடைய கண்ணிற்கும் கருத்திற்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்து நம்மை யூகித்தருள வல்லது. அப்பெருமானே நம்மை காத்து ரட்சித்தருள பல்வேறு திருமீனை சரித்து கொண்டு எழுந்தருளி வந்து அருள் பாலிக்கிற பொழுது அந்த மூர்த்தங்களை எல்லாம் மகேஸ்வர மூர்த்தம் என்று நாம் சொல்லுவோம். அதில் லிங்கம் லிங்கோத்பவம் என்று தொடங்கி அத்தியாச்சர்ம சுத்தாத்திய வேத வைதிக சைவ சித்தாந்த ஞான பானுவாகுங்கிற ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் அட்டாட்ட விக்கிரக லீலை என்று பாடுவார். அந்த 64 மூர்த்தங்கள். அதே போல் சிவபராக்கிரமம் என்கிற நூலில் இந்த மூர்த்தங்களை பற்றி விரிவான விளக்கமான செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அதில் புறம் அதிகை, அதில் திருமூல தேவர் பெருமான் தாருகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்று சொல்லுகிற திரிபுரங்களை சம்ஹாரம் செய்தார் என்பது புராண வரலாறு. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்கிற திருமந்திர பாடல் வழி இந்த ஆணவம் கண்மம் ஆயைங்கிற மும்மலங்கள் அல்லவா, அதனால் அவற்றை நீக்கி அருள்வதல்லவா பேரு. ஆகியனாலே தான் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் என்று அருளி செய்தார். அப்படி ஒரு வரலாறு நிகழ்ந்ததாக சொல்லுகிற தலம் நம்முடைய திருவதிகை வீரட்டானம். அந்த பெருமானுடைய ஆலய அமைப்பு சமீபத்திலே கூட சென்றிருந்தேன். பல முறை சென்றாலும் சமீபத்தில் இந்த சித்திரை திங்களிலேயே செல்கிற ஒரு வாய்ப்பும் வாய்த்தது. கைலாயத்தில் எப்படி பெருமானுடைய அமைப்போ அதே போல் திருஅதிகை வீரட்டானத்து பெருமானுடைய கருவறை, கர்ப்ப கிரகம்னு சொல்கிற கருவறை, உயர்ந்து செம்மாந்திருக்கிற விமானம், ஏராளமான சுதை சிற்பங்கள் உள்ள சுவாமி தாராலிங்கம் என்று சொல்லக்கூடிய
பட்டையாக இருப்பார். அப்படி பெரிய மூர்த்தி. அந்த கருவறைக்குள்ளேயே ஒரு உள் சுற்று இருக்கிறது. அது நம்மலாம் போக முடியாது. ஆனால் தஞ்சை பெரிய கோயில்லையும் இருக்குது. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எல்லோரும் போகலாம். இந்த அமைப்பை வைத்துத்தான் தஞ்சை பெரிய கோயில், அதே போல் கங்கை கொண்ட சோழேச்சரம், இந்த இரண்டிற்கும் காலத்தால் முந்தைய கைலாசநாதர் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், இந்த ஆலய அமைப்புகளெல்லாம் அந்த அடிப்படையிலே அமைய, இவற்றிற்கெல்லாம் காலத்தால் மிக தொன்மை வாய்ந்த ஆலயமாக நம்முடைய திரு அதிக வீரட்டானம், இந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் செங்கனக வரை சிலையார் பெருங்கோயில் அப்படின்னு சொல்கிறார். கோயில்களில் பல வகை அமைப்பு. இப்போ மண் அமைப்பில் கட்டியிருந்தால் மண்டலி, கருங்கல்லில் கட்டியிருந்தால் கற்றளி அப்படின்னு சொல்கிற மாதிரி அளவால் சிறியதும் பெரிதுமாக இருக்கிற அமைப்பு இருக்கிற ஆலயங்கள் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். ஆனால் பெருங்கோயில் என்று சொன்னால் பெருமையாலும் வரலாற்று சிறப்புகளாலும் கால தொன்மையினாலும் உயர்ந்திருக்கிற கோயில்களையெல்லாம் பெருங்கோயில். ஏன்னா இதே சொல்லாட்சியை எங்கே சொல்கிறாருன்னா, நிலமலி நெய்த்தானத்தோடு எத்தானத்தும் நிலவு பெருங்கோயில் கண்டால். அப்படி பெருங்கோயில்னு எடுத்துக்கிட்டால் நம்ம காஞ்சி மாநகரத்தில் கச்சபேசம், அதாவது நம்முடைய கச்சி ஏகம்பம், மதுரை திரு ஆலவாய், திரு ஆனைக்கா, நம்ம திருக்கழுக்குன்றம், திருக்காலத்தி, இது மாதிரி இருக்கிற ஆலயங்களெல்லாம் பெருங்கோயில் என்கிற வரிசைகளை சிந்திப்பதற்கு எதுவாக இருக்கும். அதனால் பெருக்காறு சடைக்கணிந்த பெருங்கோயில் பெருமான் சேரும் பெருங்கோயில் அப்படிங்கிறார் இன்னொரு திருத்தாண்டகத்தில். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாழற்கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடிக்கோயில் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீருமன்றே. அதனால் அப்படிப்பட்ட பெருங்கோயிலில் நம்ம திரு அதிக வீரட்டானத்தை செங்கனக வரை சிலையார், அதாவது மேருமலையையே பொன்மலையாகிய மேருமலையே கையில் வில்லாக ஏந்தியவர், கல்லால் நிழல் மலை வில்லார் அப்படிங்கிற நம்ம சிவஞான போதத்தில் கேட்டிருப்போம், மலை வில்லார். அதனால் வரைனா மலை, வரை சிலையார் பெருங்கோயில் தொழுது நம்ம திருநாவுக்கரசர் வலம் கொண்டு அந்த ஆலயத்தை வலமாக வர்றார், இறைஞ்சி விழுந்து வணங்கி. அப்போ அந்த நேரத்தில் தமக்கையார் திலகவதியார் உடன் இருக்க உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற, அந்த தமிழ் அழகு தமிழில் பாடக்கூடிய அந்த ஞானத்தை பெருமான் வழங்குகிறார். அந்த உணர்வு உள்ளிருந்து கிளர்ந்து எழுகிறது. உடனே உணர்ந்து உரைப்பார் அதை. ஏன்னா எனதுரை தனதுரையாக சுவாமி தான் பாட வைக்கிறார். அப்படி பாட வைக்கின்ற பொழுது உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். இப்போ சேக்கிழார் சுவாமிகிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, அந்தந்த தலங்களை பற்றி சொல்ல வர்ற போது அந்தந்த தலமூர்த்தியையே குறிப்பாக உணர்த்துறார். அது ஒரு நயம். இப்போ இருக்கிற இடம் எதுனா திருவதிகை. இங்கே காலசம்ஹார மூர்த்தியினுடைய அருளால்னு பாடலாமல்ல, அது திருக்கடவுருக்கு சொன்னால் அப்படி சொல்லணும். இது திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்த இடமானதுனால இந்த தலத்துக்குரிய சிறப்பு மூர்த்தி யாருன்னா திரிபுராந்தகர் தான். திரு அதிகைன்னு சொல்ல வர்ற இடங்களில் எல்லாமே சிவபெருமானை குறிப்பிடுகிற பொழுது இந்த திரிபுராந்தகர்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள மாதிரியே சொல்லுவார். அதனால தான் செங்கனக வரைச்சிலையார் அப்படின்னாரா. அதே தான் அடுத்த பாடலில் வர்றபோது மாற்றார் புறம் மாற்றிய வேதியர்னார். மாற்றார் புறம், அந்த மூவையில் செற்ற ஞான்று மூவரில்னு வருதே, அந்த மாற்றார் புறம் அந்த திரிபுரம் மாற்றிய வேதியர், நகைத்தே எரித்த வேதித்தர் வேதியர் யார்? நம்ம பெருமான். அதனால் தலமூர்த்தியை நினைவுபடுத்துகிறார். இந்த திரிபுராந்தகருங்கிற மூர்த்தத்தை நினைவுபடுத்துகிறார்.
அப்போ இவர் பாடத் தொடங்குகிற பொழுது பிணி மாயை அறுத்திடுவான். பிணிக்கப்படுவது பிணி, மாயை, இந்த நிலைகளில் சிக்குண்டு தவியாதிருக்கும் பொருட்டு அறுத்திடுவான். எதை? பிணியையும் மாயையும். அப்போ என்ன பண்ணார்? கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் உலகு ஏழின் துயரம் போமாறி எதிர் நின்று புகன்றனர். இவருக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு பதிகம் அருளி செய்ததனுடைய பயன் என்னன்னா, உலகு ஏழின் துயரம், மேல் கீழ் உலகு ஏழு. அதனால் உலகு ஏழின் துயரம் போமாறு எதிர் நின்று புகழ்ந்தனர். சுவாமி சன்னிதானத்தில் அவர் திருமுன்னிலையிலேயே பாடுகிறார் அப்படின்னு இந்த பாடலுக்கு பொருள் வருது. இப்போ இந்த பாடலில் கூற்றாயினவாறு துரைசாமி ஐயா வராங்களாம். அதுக்காக மேபி வந்துருப்பார், அதெல்லாம் கூப்பிட்றாங்க. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. நம்முடைய சிசபா மணிக்கூடத்திற்கு மிக சிறப்பான முறையிலே இப்பொழுது வருகை தந்து என்று சொல்லுவதை விட எழுந்தருளி இருப்பவர் என்று சொல்லணும். ஏன்னா சிவசிவா குருநாதா குருநாதா பல்லாண்டு வாழ்க. எழுந்துருங்க ஐயா, ஐயா எழுந்துருங்க. நீங்கள் உங்கள் காலில் விழுந்து மற்றவங்கெல்லாம் வணங்கணும். உட்காருங்க, இப்படியே உட்காருங்க, பரவாயில்ல. ஏன்னா திரு அதிகை வீரட்டானத்தை பற்றி நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். அம்மையார், திலகவதி அம்மையார் பொதுவாக வீரட்டானத்து பெருமான் அருள் நினைந்து திருநீர் பூசினார். யாருக்கு? திருநாவுக்கரசருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை.
கையிலை குன்றுடையார் விபூதி கொடுத்தாருன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதனால் அடியன் கைலாயம் செல்வதற்கு பெரிதும் துணை என்றவர் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய துரை ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, அமர்நாத் சென்று வருகிற பொழுதும் பெரிதும் துணையாக இருந்தவர்கள். நம்ம சித்தபாமணி கூடத்திற்கு இன்று அவர்கள் வருகை தந்திருப்பது நாம் எல்லாம் செய்த ஒரு தவப்பயன் என்று சொல்ல வேண்டும். நிறைய பல்வேறு திருப்பணிகள் என்னோடு அவர்கள் மலேசியாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள், அதற்கு முன்பும் சென்று இருக்கிறார்கள். அதனால் அப்படியா? அதனால் என்னென்னா அவருடைய பணி இப்போ உலகளாவிய அருள் நிலையிலே அந்த அருட்பணியானது தொடர்ந்து அமைந்திருக்கிறது. அது எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருள். அது மட்டுமல்ல, நம்முடைய திருநாவலூர் சுந்தரர் பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமனை வளாகத்தில் அமைந்திருக்கிற ஆலயத்திற்கு பெருந்தொகையை தம்மால் இயன்றவரை அருளாளர்கள் மூலமாகவும் தாமுமாக இருந்து ஒரு பெரும் தொகையை அந்த அருட்பணிக்கெல்லாம் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தவர். நீண்ட கால தொடர்பு அடியனுக்கு இருந்தாலும் அவரை அடிக்கடி காண்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி காண்கின்ற ஒரு பெரும் பேறு. அவர்களது திருமகளார் மிக சிறப்பாக நடராஜ பெருமானுடைய அருளால் நல்ல அழகாக நாட்டியம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவருடைய மகளாருடைய சலங்கை பூஜைக்கு கூட சென்றிருந்தேன். அதனால் இப்போ அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும் என்று கருதுகிறேன். அதனால் அவர் விரைவில் தாத்தாவும் ஆகியிருப்பார் என்று கருதுகிறேன். பார்த்தீங்களா? அதனால் எவ்வளோ சிறப்பான பெருமானுடைய ஒரு கருணையும் அருளும் அவர்களுக்கு நிறைந்திருக்கிறது. அவர்களை கண்டு தரிசிப்பதால் போற்றுவதால் நாமும் அத்தகைய பெரும்பெற்றினை பெறுவோம் என்கிற நிலையை அவர்களை மிக சிறப்பான முறையிலே சித்தபாமணி கூடத்தின் சார்பாக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அகமும் முகமும் வளர்ந்து அவரை வரவேற்பதிலே பேரார்வம் காட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வருக என்று சொல்லி அவர்களோடு இருந்து போகலாம். அதனால் அவர்களை ரொம்ப நாம் வரவேற்று மகிழ்வோம் என்கிற நிலையிலே நம்முடைய வணக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்து நான் அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து இப்போ சிந்திக்கிறோம். அதனால் என்ன அப்படின்னா, இங்கே சேக்கிழார் பெருமானுடைய தனி முத்திரை என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, திரு அதிகை அப்படிங்கிற போது திரு அதிகையில் இருக்கிறவரும் பெருமான் தான், ஏனைய வீரட்டங்களில் இருக்கிறவரும் பெருமான் தான். ஏன் காலசங்காரமூர்த்தியை சொல்லி அவருடைய அருள் பெற்றவர் அப்படின்னு சொல்லாமல்ல? அப்படி சொல்லலை. அந்த திருத்தலத்திற்கே உரிய மூர்த்தி திரிபுரம் அந்தகர், திரிபுரம் எரித்த வீசடை கடவுள் என்று சங்க இலக்கியம் பேசும். அப்படி செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில்னாரு. அப்புறம் மாற்றார் புறம் மாற்றிய வேதியர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த திருத்தலத்திற்கே உள்ள சிறப்பான ஒரு மூர்த்தம். எப்படி தில்லைக்கு சென்றால் நம்மெல்லாம் தில்லைன்னா என்ன நினைக்கிறோம்னா, கருவறை மூலட்டானமே நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம்னு பரவலாக சொல்லுகிற கருத்து இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுகிற தில்லை மூலட்டானம் என்பது தனியாக இருக்குது. திருமூலட்டானம் அப்படின்னே அதற்கு பெயர். பதஞ்சலி வியாக்கிரபாதர் பூஜித்த மூர்த்தி. அது பொதுவாக இருக்கிற நிலையில் தில்லைக்கு ஒரு பெயர் பொது அப்படின்னு ஒரு பெயர், குகை அப்படின்னு ஒரு பெயர். இப்படி பல்வேறு நிலைகளில் சிந்திக்கிற அந்த உயர்ந்த திருத்தலத்தில் பதஞ்சலியும் வியாக்கிரபாதருமே தில்லையிலே ஆன்மார்த்தமாக வழிபாடு செய்வதற்காக இளமையாக்கினார் கோயில் என்று சொல்கிற ஒரு தனி ஆலயம் இருக்கிறது தில்லையில். அதற்கு திருப்புலீஸ்வரம்னு பேர். அது வியாக்கிரபாதர் பூஜித்த ஆன்மார்த்தமாக பூஜித்த மூர்த்தம். அதுபோல் தில்லையில் மேலை கோபுரத்திலிருந்து நேர் மேற்கே சென்றால் அனந்தேஸ்வரர் கோயில்னு வரும். அது பதஞ்சலி அவர் பூஜை பண்ண ஆன்மார்த்தமான தலம். இப்படி அங்கங்கே நம்ம பார்ப்போம் அந்தந்த தலமூர்த்திகள். அதுபோல் தில்லையில் பார்த்தா திருமூலட்டானர் தனியாக இருக்கார், குத்தப்பெருமானுடைய சபை அது தனியாக இருக்குது. அப்போது ஒரு மூலட்டானம் இருக்கிற மூர்த்தியை சொல்கிறது அந்த தலத்தில். அதாவது என்னன்னா, இவர் வீதிக்கெல்லாம் எழுந்தருளுகிற மூர்த்தம் யார்?
நடராஜ பெருமான் சபைக்கு எழுந்தருளுகிறார். தேரில் ஆண்டுக்கு 2 முறை சபைக்கு எழுந்தருளுகிறார். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார், திருத்தேரில் எழுந்தருள்வார் இல்லையா? ஆனால் மூலட்டானமூர்த்தி 2 இடத்துக்கு தான் அந்த மூலட்டானம்னு சொல்கிறது. ஒன்று திருவாரூர் மூலட்டானம், திருமூலட்டானனே போற்றி போற்றி, சங்கரனின் இன்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனின் இன்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவான் இன்பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்தையனோடு மாலுங்கானா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றிங்கிறோம். 108 போற்றி சரியாக இருக்கும். அப்படி இங்கே நமக்கு திரு அதிகையில் வீரட்டானேஸ்வரர் தனியாக இருக்கார் கருவறையில், தாராலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டைகள். அப்படி ஒரு அற்புதமான விமானம், அதனுடைய சிறப்புகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தலத்திற்குரிய சிறப்பு மூர்த்தி எப்படி திருக்கடவுருக்கு காலசம்ஹார மூர்த்தி சிறப்பான மூர்த்தியாக சொல்கிறோமோ, அதுபோல் திருவதியில் திரிபுராந்தகர் சிறப்பான அந்த திருத்தலத்திற்குரிய மூர்த்தி. அதைத்தான் திருவதியை பற்றி சொன்னால் வர்ற இடங்களெல்லாம் நம்ம சேக்கிழார் பெருமான் அப்படி தான் சொல்கிறாரு. அதனால் மாற்றார்புறம் மாற்றிய வேதியருங்கிறார். பிணி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலீரென நீடிய கோதில் திருப்பதிகம் உலகு 7 துயரம் போமாறி எதிர் நின்று புகந்தனரால். இந்த பாட்டெல்லாம் நிறையா இருக்குது. அதோட சுருக்கம் அந்த செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எல்லாருக்கும் தெரியும். உடனே அவர் கூற்றாயினவாறு திருப்பதிகம் பாடினார். அதில் ரொம்ப அழகாக வர்ற இடம் என்னன்னா, அந்த வயிற்று வலியை பற்றி சொல்கிற போது, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டடியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து மிடீர் அஞ்சேலு மின்னீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இது பாட்டு மாதிரி இல்லை, பேசுகிற மாதிரி இருக்குது. உரைநடையில் அப்படியே நேராக இறைவனுக்கு தன்னோட அந்த வேதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து என்னை விலக்கி நீ அருள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விண்ணப்பம் வைப்பதாகவே அந்த பாடல் அமைகிறது. அதனுடைய ஓசை, அதனுடைய சந்தம், கொல்லி என்கிற பண். இந்த பண்ணை பின்னால் ஒரு இடத்துல சிறப்பிப்பார். கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. நம்ம அப்பர் சுவாமி அதையும் சொல்லுவார் பின்னாடி. அப்போ என்னன்னா, இந்த பாடல் கூற்றாயினவாறு விளக்ககிலீர்னு பாடினதில் ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்துல நினைக்கணும். கூற்றாயினவாறு விளக்ககலீர், அப்புறம் விளக்ககிலீர், இப்படி 2 விளக்ககலீர்னு ஒரு யாரையாவது சொல்லுன்னா திடீர்னு பாட சொன்னோம்னா அப்படின்னு பாடிடுவாங்க. எப்படி வராது. அப்போ என்னன்னா, அதனோட சிவக்கவிமணி சீகேஎஸ் ஐயா அவர்கள் மிக அழகாக தெளிவாக இந்த பகுதியை விளக்குறார். ரொம்ப அற்புதமாக. எப்படின்னா, கூற்று ஆயினவாறு விளக்க கிளீர் அப்படின்னு தான் சொல்லணும். விளக்க கீ போட்டு தான் சொல்லணும். விளக்க கிளீர் அப்படின்னா விளக்க வேண்டும்னு அர்த்தம். என நீடிய கோதில் திருப்பதிகம். இதில் என்ன அழகாக சொல்லுவார்னா, கூற்று, இந்த ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா, கூற்றுன்னா யமன், ஞமன், காலன், இதெல்லாம் அவருக்குள்ள பேர். நடுவன், நடுநிலைமை தவற மாட்டார். ஏழை பணக்காரன் நல்லா வேங்கிட்ட ஆள் முடிஞ்சுதா அழைச்சிட்டு போகுது அவரோட கடமை இல்லையா? அதனால் அப்படி அந்த மாதிரி யமவாதன மாதிரி வயிற்று வலி இருக்குதுங்கிறது ஒரு பொருள் எல்லாரும் சொல்கிறது. ஆனால் இதனுடைய நுட்பமான பொருளை சிவக்குமணி அவர்கள் எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, இன்னொரு கருத்து எல்லாரும் சொல்கிற கருத்து. அது என்ன அப்படின்னா, கைலாய மலையில் இவர் வாகீச முனிவராக இருந்தார். ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுத்தான். அப்போ அவன் மலைக்கு கீழே மாட்டிக்கொண்ட பொழுது இவர் போனார், சாமகானம் பாடினா அவர் பெருமான் இறங்கி அருள் செய்வாருங்கிற ஒரு நுட்பத்தை சொல்லி கொடுத்தார். அதனால் பாடினா முக்கோடி வாழ்நாள் சந்திரகாசம்ங்கிற வாழெல்லாம் பெற்றார். உடனே இவர் யார் நல்லவனுக்கு அருள் செய்தால் பரவாயில்ல, இப்படி செய்ததுனால பின்னால் வாகீச முனிவர் பூலோகத்தில் நாவுக்கரசராக பெறணும், சூளை நோய் அடையணுங்கிறது இதெல்லாம் இப்படி இருக்குதுங்கிற கதை வரலாறு. இப்படியும் சொல்கிறது ஒரு வரலாறு. அந்த கூற்று, இந்த செயல், இந்த நிகழ்வு அப்படிங்கிற பொருளில் வர்றது ஒரு கருத்து. இன்னொரு அருமையான கருத்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த கூற்று ஆயினவாறு அப்படிங்கிறதுக்கு திருநாவுக்கரசர்
தர்மசேனராக இருக்கிற பொழுது அவர் சமண சமயத்தில் இருக்கார் இல்லையா, பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கார் தர்மசேனராக. அப்போ எங்கெங்கெல்லாம் சமண மதத்து அந்த அறிஞர் குலாமெல்லாம் இருக்குமோ, பிற சமயத்தவர்களெல்லாம் இருப்பாங்களோ, அந்த வாதம் தர்க்கங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் போய் ஒரு தர்க்கம் பண்ணி தன்னுடைய சமயத்தை சமண சமயமே சிறந்ததுன்னு ஸ்தாபிக்கிறது. இது மாதிரி கோதாவரி நதி தீரத்தில் போய் நம்முடைய முனிவர்களிடத்தில் தர்க்கம் செய்து இவர் என்ன பண்ணார், சமண சமயத்தை ஸ்தாபிக்க முயன்றார். யார்? நம்முடைய நாவரசர். அதனால் ஏற்பட்டது என்னென்னா ஒரு குற்றம். எப்போ? நம்ம சமயத்தை விட்டு அவர் விலகியதோடு இன்னொரு சமயத்தில் போய் ஒரு உயரிய பெரிய நிலை அடைஞ்சது. அதோடு போய் நம்ம சமயத்தை தாழ்த்தி தான் சார்ந்திருக்கிற சமயத்தை எடுத்து உயர்த்தி அதில் பெற்ற பாராட்டு விருதுகளெல்லாம் இருக்கும் இல்லையா, இதனால் வந்த குற்றமாக எது இருக்கலாம்? இந்த சூலை இருக்கலாம். எப்படி? இதை சொல்கிறாரு சிவகவி முனிவுடைய உரை. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இது எங்கே நடந்தது அப்படின்னா, கோதாவரி நதி தீரம்னு எழுதுகிறாரு, அங்குள்ள முனிபுங்கவர்கள்ங்கிறாரு. இப்போ கோதாவரி நதி தீரத்தில் ரொம்ப அழகான ஒரு சிவச்சேத்திரம், காலேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேர். ஐயா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு பேர். நம்ம பெரிய சேத்திரங்கள் பட்டியலில் தெலுங்கு திரிலிங்கம்ங்கிறது தான் தெலுங்குன்னு மாறிச்சுன்னு தமிழ் தாத்தோவி சுவாமிநாதையர் எழுதுவார். அதுபோல் அந்த 3 கோயில் எதுன்னா, ஒன்று ஸ்ரீசைலம், திருப்பருப்பதம் நமக்கு, அதுக்கு அடுத்தபடியாக இந்த காலேஸ்வர், அதுக்கு அடுத்தபடியாக திராட்சாராமம்னு ஒரு இடம். இந்த 3ம் சேர்ந்த அந்த சிவலிங்கம் அமைந்திருக்கிறதுனால தான் அதுக்கு திரிலிங்க சேத்திரம்ங்கிறது தெலுங்குன்னு வந்தது, தெலுங்கு தேசம்னு வந்ததுங்கிறது ஒரு கருத்து. அப்போ என்னென்னா, கோதாவரி நதி தீரத்தில் நிறைய தலங்கள் இருக்கலாம். ஆனால் என்னென்னா, நாசிக் பஞ்சவடியெல்லாம் அந்த கோதாவரியோடைய இது தான். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிர்லிங்கத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள்லாம் அந்த வரிசையிலேயே இருக்குது. நம்ம அங்கே போனோம்னா இங்கே செய்தி தாமதமாகும். அதனால் என்னன்னா, இது ஒரு கருத்து. எது? இந்த கூற்றாயினவாறு, அதனால தான் இப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக சிவகவி கருதுறார். அடுத்தபடியாக இதில் இன்னொரு அழகான இடம் என்ன சொல்கிறாருன்னா, கோதில் திருப்பதிகம்ங்கிறார். கோதுன்னா குற்றம், கோது அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். கோது இல் அப்படின்னா குற்றம் இல்லாத, திருப்பதிகம் அப்படிங்கிற பொருளில் பார்க்குற போது இதற்கு அவரை என்ன அழகாக நான் ஏன் சொன்னார்னா, கோதியில் என்பதை சைவ சித்தாந்தத்தில் பாசனிக்கமாகவும், திரு என்பது பெருமானை பற்றி வருகிற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு சொல்லானதுனால, அதை போற்றி புகழ்கிற பதிகமானதுனால திருப்பதிகம் என்பது முக்தி பேரு அப்படின்னு. இந்த கோதில் திருப்பதிகம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு, இந்த 2 தொடர்களுக்கு சொல்லுக்கு மட்டுமே பாசனிக்கம், அடுத்தபடி முத்திப்பேறு என்கிற ஒரு நயபுரையை நமக்கு சிவகவி சொல்கிறாரு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இந்த பகுதியில் திரு ஆர் அருள் பெற்ற சிறப்புடையோர், சில பாடல்களில் இருக்கிற முக்கியமான சொற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், பாடல் முழுவதும் சொல்லலை. அதில் என்னென்னா, நம்ம நாவுக்கரசரை சொல்லுகிற பொழுது திரு ஆர் அருள் பெற்ற சிறப்புடையோர்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தான் சொன்னேன் என்னென்னு, அந்த கோதாவரி தீரத்தில் வாதம் செய்தது குற்றங்கிறதெல்லாம் சொன்னேன் இல்லை. அதுக்கு ஒரு தேவாரம் மேற்கோள் காட்டுவார் சிவகவிமணி. எப்படின்னா, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நொக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனைக்கும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்றாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும். எத்தனையோ பிழை செய்தேன், அதில் இதுவும் முக்கியமான பிழை. எது? நம்ம சமயத்தை விடுத்து மற்ற சமயத்துக்கு ஏற்றம் கற்பித்தது. அதனால் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ இத்தனைக்கும் என்பரமோ ஐயையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறேங்கிற திருத்தாண்டகத்தை அதையும் ஐயா எடுத்து மேற்கோள் காட்டுறார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ
சுவாமியினுடைய அனுகிரகத்தால் அவருக்கு சூலை நோய் நீங்கியது, திருப்பதிகம் அருளி செய்தார். அந்த பாடல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு கடலில் மூழ்கினால், ஒரு ஆனந்த கடலில் மூழ்கினால் எப்படி ஒரு இன்பமோ, அதை கருணைக்கடல், கருணைய கடல் உருவகம்னு நம்ம சொல்லுவோம், கருணைக்கடல் மூழ்கினாரே அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அம்பாளையும் சுவாமியையும் சொல்கிறார். அந்த திருத்தலம் அப்படியே சுவாமியுடைய கருவறை அப்படியே சேக்கிழார் திருவுள்ளத்தில் இருக்கிற மாதிரி சிவலிங்க திருமேனி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமியை உருவ திருமேனியாக இருப்பார். திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா பின்பக்கம் புடைப்பா கருவறையில் மூலட்டானத்தில் அந்த இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்க, மைவாசன் அருங்குழல் மா மலையாள் மணவாளன். திருமணம் அகத்திய பெருமானுக்கு திருமணக்கோலம் பல இடங்களில் காட்டுறார். ஒவ்வொரு தலங்கள்லேயும் ஒவ்வொரு வகையான நிலையில் காட்டுறார். அந்த செய்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இருக்குது. மை வாசன் அருங்குழல் மா மலையாள் மணவாளன் அப்படின்னு திருவதிக விரட்டானத்து பெருமானை குறிப்பிடுறார். இப்போ அந்த சூழ்நிலையில் பதிகம்பாடிய நிலையை சிறப்பிக்கிற பொழுது, பாவுற்று அலர் செந்தமிழின் இன்சொல் வளப்பதிகத்தொடைபாடிய பான்மையினால் இவருக்கு ஒரு திருப்பெயர் சூட்டுறார், தீட்சாநாமம் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே தீட்சை கொடுத்தாச்சுன்னா தீட்சாநாமங்கிறது தனி. இப்போ நம்ம ஐயா கூட சைதையில் இருக்கிற வரைக்கும் சைதை துரைசாமி சைதை துரைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் இன்னொருத்தர் இருந்தார். கையிலை போய் வந்த பின்னால் அந்த சைதையை எடுத்துக்கிட்டு கையிலை போட ஆரம்பித்த பின்னால் அது ஒரு தனி முத்திரை ஆகுது. அதுபோல் என்னென்னா இவர் அதுக்கு முன்ன மருள் நீக்கியார். இவரோட பேர் மறப்படும் என் சிந்தை மருள் நீக்கினான்கான்னு தேவாரத்திலேயே அவருடைய வாக்கிய அகச்சான்றாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே பதிகத்தொடை சாதாரண பதிகம் இல்லை, பாவுற்று அலர் செந்தமிழ் இன்சொல் வள பதிகத்தொடைபாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின் நாமம் நயப்புற மன்னுகன்னு சுவாமி வான் நிழலாக அந்த ஒலி ஆசி புரிகிறார். அப்போ அதிலிருந்து தான் நாவுக்கரசு. இது பக்த பஞ்சாட்சரம் அப்படின்னு பேர். அதாவது திருங்கிறது அடை. நாவுக்கரசு, ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி, அதே மாதிரி மணிவாசகர், அருணகிரி, திருவெண்காடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் புற பஞ்சாட்சரமாக இருக்கும். ஒற்று புள்ளி வச்சு எழுத விட்டுடணும். அதனால் இது நாம மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தபடியாக சேக்கிழார் திருவுள்ளம் நாவுக்கரசுன்னு சொன்னதை அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு போடுறார். எப்படின்னா, நாவின் மொழிக்கு இறையினார். எப்படி? நாவின் மொழிக்கு இறைனா கடவுள்னு அர்த்தம். நாவின் மொழிக்கு இறை அப்படின்னு நாவுக்கரசரை சிறப்பிக்கிறார். இப்போ இந்த பதிகத்தை முடிக்கிற போது ராவணனை சொல்லி முடிக்கிறார். எப்படி? நம்ம ஞானசம்பந்த பெருமான் 8வது பாடலில் ராவணனை பற்றி சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இங்கே ராவணனை பற்றி சொல்லுகிறார். ஏன்னா இவருக்கு வாகீச முனிவராக இருந்த பொழுது தொடர்பு, ராவணனோட தொடர்பு ராவணன் அவ்வளவு கொடுமையான நிலையிலே உள்ளவனாக இருந்தால் கூட அவனுக்கு இறங்கி சுவாமி அருள் செய்ததை நினைந்து பாரமாக மலையெடுத்தாந்தனை சீரமாக திருவிரல் உந்தினான் ஆர்வமாக அழைத்து, யார்? ராவணன். ஆர்வமாக அவனை அழைத்து ஏற்றலும் வாரமாகினா அன்பாயிட்டார் சுவாமி. யார் மேலே? ராவணன் மேலே. அதே மாதிரி நான் தவறு செய்திருக்கலாம். அப்போ அதே மாதிரி தனக்கும் அந்த அருள், அந்த அன்பு கொடு அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக அவனுடைய பெயரை வைத்தே ராவணனுடைய நினைவாலேயே அந்த திருப்பதிகத்தை அருளி செய்வது அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒவ்வொரு பதிகத்திலையும் இந்த 10வது பாடலில் ராவணனை பற்றி சொல்லுகிறது மரபு அப்படிங்கிறது அந்த பாட்டில் தெரியுது. இப்போ இது இந்த இடத்துல இன்னொரு அருமையான கருத்து. வழக்கமாக ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்கிறதுங்கிறது ஒரு பகுதி. கைலாய பதிகத்தில் மட்டும் ஒரு தடவை இல்லை, பதிகம் முழுவதுமே ராவணனை பற்றிய குறிப்பாகவே இருக்குது. கனகமா வைரம் முந்து மாமணி கையிலை கண்டு அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது. கைலாயத்துக்கு உள்ள பதிகத்தில்
இந்த திருப்பதிகமெல்லாம் அதிகமாக யாரும் எங்கேயும் பாராயணத்துலலாம் கேட்பது அருமை. இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் எப்படி அலறினான், அவன் எப்படி அந்த மலைக்கு கீழே அடர் புண்ணான், அவனுக்கு எப்படியெல்லாம் சுவாமி அருள் செய்தார் அப்படிங்கிற ஒரே செய்தியே 10 பாடல்லையும் சொல்கிறார். அதனால தான் என்ன கருத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சொல் செந்தமிழ் இன்சொல் வளப்பதிகத்தொடை அப்படின்னு சேக்கிழார் வியந்து பாராட்டுறாருன்னு அதுதான் காரணம். கனகமால் வரைனா கைலாயம், கனகம்னா பொன் இல்லையா, பொன்னின் வெண்திருநீர் புனைந்தன பன்னநீள் பனி மால்வரைப்பாலதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார். இராவணனுக்கு அருளும் கருணை திறம், அதை 10வது பாடலில் சொல்கிறார். இப்போ அடுத்தபடியாக இவர் அருள் பெற்றார் அல்லவா, பதிகம் அருள் செய்தார் அல்லவா, அந்த நேரத்தில் இந்த செய்தி அந்த அதிகை வீரட்டானத்தை சார்ந்திருக்கிற அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தெரிகிறது. அங்கே ஒரு திருஞானம் ஐயாவை போல ஒரு அடியார் இருந்திருப்பார் போலும். அவர் நிறைய வாத்திய கருவிகள்லாம் வச்சுருக்கார், கைலாய வாத்தியம் மாதிரி. நம்மளோட நாவுக்கர சுவாமிகளை சிறப்பிக்கிற வகையில் என்னென்ன இசைக்கருவிகளை எல்லாம் இசைத்தார்கள்ங்கிறத ஒரு பாடலாக சொல்கிறார். அடியார் புடைசூழ், நிறைய அடியார்களெல்லாம் புடைசூழ அதிகைப்பதிதான் திருவதிகைங்கிற அந்த திருத்தலத்தில் நாவரசர் பெருமானை போற்றுமுகத்தான் முரசம், படகம், துடி, தன்னுமை, யாழ், முழவம், கிளைன குழல், துந்துபி, கண்டை அப்படின்னா கண்டாமணி, கண்டையுடன் நிறை சங்கு ஒலி. இந்த இடத்துல சிவகவிமணி அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறாரு. இந்த மற்ற கருவிகளை எல்லாம் இசைப்பது கலந்து ஒலிக்கலாம். எப்படி? அதுக்கு சொற்கட்டெல்லாம் மாறி வரும். முரசுன்னாலே இடது கைக்கும் வலது கைக்கும் மத்தளத்தில் மாறுதில்லை, தன்னுமைன்னா தவிலில் மாறுதில்லை. அப்போ இதெல்லாம் மற்ற கருவிகளெல்லாம் மாறி ஒலிக்கலாம், ஆனால் சங்கு மட்டும் அப்படி ஒலிக்கக்கூடாதான். அதனால் நிறை சங்கு, எத்தனை பேர் சங்கை இசைக்கிறார்களோ அந்த சங்கினுடைய நாதம் ஒரு சேர ஒரே துணியாக ஒலிக்க வேண்டும். இது ஒரு குறிப்பு. இதெல்லாம் நயம். இது எங்கே பாருங்கள், சிவகவிமணியோடைய நுட்பமான உரைங்கிறது. இதெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு பெரிய ஆனந்தம். அதனால் இதில் அழகாக சொல்கிறார். இப்போ தான் இவருடைய திருமேனியனுடைய பொலிவு சிவசின்னம் விளங்கிய கோலம். ஏன்னா திருநீரை தமக்கையார் கொடுத்தாங்க, வாங்கி அணிந்து கொண்டார்கள். உருவாரன் அப்படி உடம்பெல்லாம் பூசினார். முழு நீர் வெண்ணித்த, அதாவது வெந்நீர் சன்னித்த திருமேனி என்பர் அவரே பெருமான சொல்லல. அது மாதிரி தியானம் அரா உணர்வு அவருக்கு உடனே அந்த தோற்றமே பார்க்குற போதே தெரியும். அவங்க தியானம் தொடர்ந்து செய்கிறவங்களையெல்லாம் பார்த்தா அந்த முகம் பார்த்தாலே தெரியும். அது மாதிரி தியானம் அரா உணர்வு இதெல்லாம் சிவசின்னம் விளங்கிய தியானம், அந்த கோலம், தியானம் அரா உணர்வு, ஈரின்றி எழும் திருவாசகம். அதாவது சேக்கிழார் பெருமானுக்கு என்னன்னாக்கா திருவாசகம் நல்லா தெரியும். ஆனால் திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் பெருமான் ஒளி செய்யாததுனால அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதனுடைய தாக்கம் திருப்பள்ளி எழுச்சிங்கிறார். எங்கள் திலகவதியார் அதிகாலை நேரத்தில் அங்கே திருவதிக்குள்ள நுழையில் இப்போ வாகீச பெருமானாக இவருடைய வாக்கிலிருந்து வருகிற வாக்குகளை எல்லாம் சொல்கிற போது அதை திருவாசகம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மாணிக்கவா சுவாமியாருடைய திருவாசகம் பேர். இந்த இடத்துல அந்த திருவாசகங்கிற சொற்குறிப்பு ரொம்ப ஒரு நுட்பமானதாக அறிஞர்கள் சொல்லுவது மரபு. அதனால் இப்படி அவர் திருவதிகைப்பதியில் அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து நமக்கு சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறாரு. அதோட திகழும் உளவாரமுடன், இப்போ கையில் அவர் திருக்கரத்தில் என்ன இருக்குது? உளவாரம். அதுதான் அவருக்கு தனி முத்திரை, தனி அடையாளம். முருகப்பெருமான்னா வேல் இல்லையா? அதுபோல் ராமபிரான்னா கையில் என்ன இருக்கும்? வில் இருக்கும். அது மாதிரி இங்கே என்னென்னா பெருமானார் அப்படின்னு சொன்னால் அப்பர் பெருமான்னா உளவாரம். ஏரின் சிவபோகம் இங்குவர்க்கே என்ன உளவாரம் கொள் செங்கையர்தாள் வாரம் வைப்பது என்னாலோங்கிறார் நம்முடைய தாய்மான சுவாமி இல்லையா? அழகாக அந்த இடையரா பேரன்பும் அலைவாரும் இணைவிலையும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும்
சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையராச் செவ்வாயும் சிவவேட பொலிவடகும் துதித்து வாழ்வாம் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் பாடுறதுக்கு மூல கருவாக இருப்பது பெரிய புராணத்தில் இருக்கிற இந்த பாடல் என்று நம்ம அறிகிறோம். அதனால் இப்படி சுவாமி திருவதியிலே அந்த மாதிரி ஒரு சிவவேடத்தோடு விளங்குகிறார். இப்போ என்னன்னா, சிவபெருமானை சொல்லுகிற பொழுதெல்லாம் அவருடைய பரத்துவத்தை நிறுவுறார். யார்? இப்போ மூவர் அப்படின்னாக்கா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்கிறோம். மூவரில் ஒருவனா சிவன்னா இல்லை. மூவர் கோனாய் நின்ற மூர்த்தி, மூவருக்கும் மேலானவர் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தேவர்கள் எல்லாரும் தேவர்கள் தான். சிவனும் ஒரு தேவன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அழகாக தேவர்களுக்கெல்லாம் இவர் எப்படின்னா தனி நாயகன் அப்படிங்கிறார். விண்ணோர் தனி நாயகனார். சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. பெருமானை சொல்கிற போது விண்ணோர் தனி நாயகனார். தொல்காப்பியத்தில் முனிவர்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது தாபத பக்கம் என்று வரும். தாபதர்னா முனிவர்கள். இதே சொல்லாட்சியை சேக்கிழார் நம்முடைய நாவுக்கரசரை சொல்லுகிற பொழுது தாபதியார் அப்படின்னா 1348 வர்ற பாடலில் நம்ம அப்பர் சுவாமியை குறிப்பிடுகிறார். இதெல்லாம் ஒரு நுட்பமான செய்திகள். அடுத்து அப்படி இதெல்லாம் அருள் பெற்றார். இந்த செய்தியெல்லாம் யாருக்கு தெரிஞ்சது? சமணர்களுக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கதை நிகழ்ச்சியை நான் விரிவுபடுத்தாமல் சுருக்கமாக சொல்லிடுறேன். போய் மன்னனிடத்தில் சைவன் ஆகி, யார்? நம்ம நாவுக்கரசர், நம் விருத்தியும் தவிர்க்கும். அதாவது மன்னன் என்ன செய்வான், இந்த முனிவர்களுக்கெல்லாம் சமன் சமயத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் விருத்தின்னா என்னென்னா, அவங்க எங்கெங்கே தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறது. அதுக்கு பேர் விருத்தின்னு பேர். இப்போ என்ன பண்ணுவான்? மதம் மாறி நாவரசர் போனதுனால இவர் வெற்றி வாகை சூடி விட்டால் என்ன ஆகும்? இவங்களுக்கு கிடைக்கிற விருத்தியெல்லாம் என்ன ஆகும்? தடைபட்டு மன்னனும் மதம் மாறிடுறதுக்கு வாய்ப்பு ஆயிரும். அதனால் இவங்க என்ன பயப்படுறாங்களாம், சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும் மத்தியினை நாம் செய்வது என் என்று அந்த அமன் சமயத்து பெரியவர்கள்லாம் கருதுகிறார்களாம். அப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. நம்முடைய சமயம் அப்படின்னா தவ்வை சைவம்ங்கிறார். எப்படி? தவ்வைனா தாய், தவ்வைனா தாய். சைவத்தை சொல்கிற போது தாய்மை பொருந்திய சைவம், தாய் மதம், தாய் மொழி அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாதிரி தாய் நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தவ்வை சைவம் அப்படின்னு சொல்கிறாப்பு. உடனே மதம் மாறிட்டாரா, அவரை போய் அழைச்சிட்டு வாங்குற போது எல்லாரும் அழைக்கிறார்கள். இவர் போகலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறு. அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு திருத்தாண்டகம் பாடுறார். அதுதான் மறுமாற்று திருத்தாண்டகம்னு பேர். காஞ்சி மாநகரத்தில் அங்குள்ள அறிஞர் பெருமக்கள் அடியனை அழைக்கிற பொழுது, தலைப்பு கொடுக்கிற பொழுது பொதுவாக திருத்தாண்டகத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறது பொது. ஆனால் அவங்க எப்படி தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக, ஏன்னா அங்குள்ளவங்களாம் கற்றவர்கள் நல்ல சான்றோர்கள், நெல்லை காஞ்சி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய நிலையில், அதாவது தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம்னு தலைப்பு கொடுத்தாங்க. எப்படி? தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம்னு. இப்போ நாவுக்கரசர் பாடின திருத்தாண்டகங்கள் பொதுவாக பட்டியல் இருக்கும். எந்த தளத்தில் பாடினார்னா உடனே அந்த தளத்தை திருத்தாண்டகத்தை எடுத்து பேசலாம், சிந்திக்கலாம். இப்படி ஒரு தொடரை கொடுத்தா பெரிய புராணத்தில் எங்கெங்கெல்லாம் இவர் திருத்தாண்டகம் பாடியிருக்காரு, அது எந்த இடத்துல இந்த அடைமொழியோடு சொல்கிறாரு அப்படின்னு தேடணும். அப்போ என்னன்னா, ஒருத்தர் பேசுகிறவராக இருந்தாலும் எழுதக்கூடியவராக இருந்தாலும் தாம் அறிந்த செய்திகளோடு நல்லா ஆராய்ந்து இன்னும் பல சிறப்பான செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருக்கலாம். அதனால் நமக்கு அது பயிற்சியானதனால் எடுத்த உடனே இது மறுமாற்று திருத்தாண்டகத்தை நம்ம நாவரசர் பெருமான் பாடிய அந்த நிலையை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிற பொழுது இப்படி அழகாக அந்த அருமையான தொடரை கையாளுகிறார். என்ன அற்புதமான தொடர் தெரியுங்களா? நாமார்க்கும் குடியெல்லும்
அப்படிங்கிற தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம் பாடினார்னு ஒரு பாட்டு. அதில் நீர் அழைக்கும் அடைவு இளம், நீ அழைக்கிறபடி நான் என்னால் வர முடியாதுன்னு அதுக்கு பொருள். சரி, இப்போ வேறு வழி இல்லை, அழைச்சிட்டு போகலைன்னா தண்டிப்பான் யார்? மன்னன். அழைக்க வந்தவர்களையும் சேர்த்து. அதனால் அவர்கள் இறந்து அழைக்க சரின்னு சாமி உடன்பட்டு போனார் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ என்ன நினச்சி போனாரா? ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன். எப்படி இந்த தெளிவு? என்னமோ வினை, அந்த வினை இப்போ எந்தெந்த வகையில் இடைஞ்சல் கொடுக்க போகுதுங்கிறது இனிமேல் தான். அப்போ என்னங்கிறார் அவர் தீர்க்க தரிசனமாக என்ன நினைக்கிறார்? ஈண்டு வரும் வினைகளுக்கு யார் இருக்கா? எனக்கு எம்பிரான் உளன் அப்படின்னு போகிறார். உடனே அவன் என்ன பண்ணான்? நீச்சரையில் போடணும், சுண்ணாம்பு காலவாய். அதில் எத்தனை நாள்னா 1 வாரம், 7 நாள். அப்பவும் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஈண்டு வரும் துயர் உழவோ. இப்போ சுண்ணாம்பு காலவாயில் வச்சாச்சு. ஈண்டு வரும் துயர் உழவோ ஈசனடியார்க்குன்னார். இதெல்லாம் சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகள். இப்போ என்ன செஞ்சாராம்? முதல்வனையே தொழுது இருந்தார். எதுக்குள்ளே? காலவாய்க்குள்ளே. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் பதியம் தெரியும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிட வேணிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இப்போ கோடை வெயிலுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படி ஒரு இனிமையாக இருந்தது. இதை 5 பொறிகளுக்கும் தொடர்பு படுத்துவாங்க இந்த பாட்டை நயம் சொல்கிறதுக்காக. சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே அது சுண்ணாம்பு கல்லில் தண்ணி ஊற்றுனா என்ன வரும்? ஓசை வரும், கொப்புளிக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த ஓசை செவிப்புலத்திற்கு எப்படி இருந்தது, அந்த நேரத்தில் அந்த நெடி மூக்குக்கு எப்படி இருந்தது, உடம்புக்கு எப்படின்னா 5, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த பொறி புலன்களுக்கு இந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே எவ்வளவு கொடுமையான நிலை. ஆனால் அதை எப்படி இவருடைய தவம் மாற்றியது அப்படிங்கிறது ஒரு பெரிய நுட்பமான பகுதி அது. அதனால் அந்த நிலையில் அவர் 1 வாரம் கழித்து இவங்க போய் பார்க்குறாங்க. சாமி அப்படியே இருக்கார். என்ன அதிசயம் அப்படின்னா, யார்? இந்த சமணர்கள்லாம். ஐயையோ, இதெல்லாம் நம்மகிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்ட வித்தை. அதனால் இவருக்கு வேறு வழி இல்லை, ஆலகால விஷயத்தை விட கொடிய ஒரு விஷயம், அதை பால் சோறில் கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணாரா? பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ அப்படின்னு நினச்சாராம். பசுபதி இந்த திருநாமத்தோட கூடிய மூர்த்தி சிவனுடைய ஆலயம் திருவாமூரில் இருக்குது. இங்கே திருவாமூர் போயிருக்கீங்களா? திருவாமூர் போயிருந்தால் அங்கே ஒரு சிவாலயம் இருக்கும். அப்பர் சுவாமியுடைய அவதார தலத்தில் ஒரு சிவாலயம் இருக்கும், பசுபதீஸ்வரம் அப்படின்னு அதுக்கு பேர். பசுபதி அந்த மூர்த்திக்காகத்தான் பசுபதி திருவிருத்தம் பாடினாரா, இல்லை பசுபதி நாட்கள் இருக்கிற பசுபதிக்கு பாடினாரா அப்படின்லாம் ஆராய்ச்சி அறிஞர்கள் கருதுவதுண்டு. ஆனால் அந்த பாட்டில் வரக்கூடிய கருத்துக்களை வைத்து பசுபதிநாத் அப்படிங்கிற திருத்தலத்தை கருத்தில் வைத்து தான் பாடினார் என்று அறிஞர்கள் நிச்சயிப்பார்கள். அது மாதிரி. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பசுபதி அப்படிங்கிறத இங்கே நினைவுபடுத்துகிறாரு. பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவது தான் அற்புதமோ. சரி, இதுவும் மந்திர சாதகம். இது நம்மகிட்ட இருக்கிற மந்திரம் கற்றுக்கிட்டு செஞ்சுட்டா அப்படி. சரி, வேறு என்ன பண்ணலாம்? யானையை விட்டு எதிரில் கழுத்து வரைக்கும் புதைச்சி அதுக்கு மேலே யானையை விட்டு இடற செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போ வர்றபோது கூடத்தை குத்தி அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக வரும். அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த யானை வருது. வந்த யானை என்ன செய்யுது? அப்போ தான் சுண்ணவெண் சந்தன சாந்துங்கிற திருப்பதிகம் பாடுகிறார். அதில் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்த மேல் வைப்புன்னு ஒரு சிறப்பு இருக்குது. இதை ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். அதாவது செந்தமிழ் விகற்ப செய்யுட்கள்ங்கிறார் சேக்கிழார் பெருமான். எப்படின்னா 4 அடி பாட்டு, அதற்கு மேல் வைப்பு. இப்போ மாலையில் ஒரு குஞ்சம் கூட இருக்கு இல்லையா, அது மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது ஒரு மேல் வைப்பு. அப்படின்னாக்கா கூடுதலாக 2 வரி அப்படி வைக்கிறதுக்கு 4 அடி. இது உதாரணத்துக்கு
இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இது வரைக்கும் 4 வரி. இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே அப்படிங்கிறது மேல் வைப்பு. இது மாதிரி சுண்ணவெண் சந்தனச்சாந்து பதியத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு முடிஞ்சு வச்சு. சுண்ணவெண் சந்தனச்சாந்தம் சுடர் திங்கட் சூடாமணியும் வண்ணக்கரு, அது அப்படியே அந்த பாட்டு வந்துடுது. அதற்கு மேலே என்னங்கிறாரு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைங்கிறது ஒரு கூடுதலான தொடர. அப்படி ஒரு மேல் வைப்பாக வர்ற பகுதியை பார்க்குறோம். இதே தான் மாதுரபெரி கன்னியானை பதியத்தில் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று வருகிற பகுதி. இதெல்லாம் அப்பர் சுவாமி காலத்தால் முந்தியவர், பதிகம் பாடுவதிலும் அவர் முன்னவர். அதற்கு அடுத்தபடியாக தான் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் மறுபடி செய்கிறாருங்கிறது வரலாற்றை செய்தி. ஆனால் இந்த மாதிரி யாப்பு எப்படி இருவருக்கும் ஒரு ஒற்றுமையாக அமைவதுங்கிறது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய செய்தி. அது இருக்கட்டும், அடுத்தபடியாக நம்ம போவோம். இப்போ யானை என்ன பண்ணுச்சு, அந்த பாகர்களை எல்லாம் துன்புறுத்தி அது சாமி மீண்டு விட்டார். உடனே இதுவும் அவருடைய வித்தை தான், எங்ககிட்ட கற்றுக்கிட்ட வித்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க சமாளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, இப்போ அடுத்தபடியாக என்னென்னா கடலில் கல்லை கட்டி தள்ளுறது. இதுதான் அடுத்தபடி 4வது நிலையில். இப்போ இந்த இடத்துல நம்ம தருமபுரத்து ஐயா ஒரு செய்தியை ரொம்ப அழகாக சொல்லுவார். தருமபுரம் சாமிநாதன் ஐயா, ஐயா கல்லை கட்டிட்டு ஒரு நீர்நிலையில் விழுந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக இருந்தால் கங்கை என்ன பண்ணுவோன்னா 3 முறை மேலே பொழைச்சிக்கொண்டு தூக்கி விடுமா, தப்பிச்சுக்கோன்னு. அதுக்கு மேலே இவன் தப்பிக்கலைன்னு வச்சுங்களேன், நீர்நிலையில் கையை காலை அடித்து நீச்சலில் தப்பிச்சுக்கிட்டா பரவாயில்ல. இல்லைன்னா தண்ணியை குடித்தா என்ன ஆகும், உள்ளே போய் அப்புறம் ரொம்ப ஊறி போய் அப்புறம் மேலே மிதக்க ஆரம்பித்து கரையை ஒதுங்கும். இதுதானே வழக்கமாக இருக்கிற நிலை. கல் கட்டிட்டு விழுந்துட்டா அது வருமா மேலே, இந்த பாடி மேலே வராது. இப்போ அது மாதிரி ஒரு சிவாலயத்து கிணத்துக்குள்ளே ஒருத்தர் அது மாதிரி குதிச்சிட்டார். இந்த நம்ம ஊர் பகுதியில் ஒரு கிணத்துல கொஞ்சம் காலத்துக்கு முன்ன எங்கேயா ஆளை காணோன்னு தெரியும். இவர் கல்லை கட்டிட்டு கோயில் கிணத்துக்குள்ளேயே விழுந்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாதகம். ஒரு பேரில் நான் சொல்லலை, வேண்டாம், சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி என்னன்னா, கல் எங்கே மிதக்குமா, அது வேணால் மிதக்கும். எங்கன்னா இலக்கணத்தில் பாடலுக்கு பொருள் சொல்கிற போது பொருள்கோள்னு ஒன்று இருக்குது. சுரையாழ, அம்மி மிதப்ப, வரையணைய யானைக்கு நீத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு எப்படியா பொருள் கொள்ளணும்னா, சொரக்கா தண்ணிக்குள்ளே போட்டால் ஆழமாக போயிடும், அம்மிக்கல்லை தூக்கி போட்டால் மிதக்கும் அப்படின்னு பாட்டில் வருதுன்னா, இது என்ன பண்ணணும், மாற்றி பொருள் கொள்ளணும். எப்படி, சுரை மிதக்கும், அம்மி ஆளை அப்படின்னு மாற்றி பொருள் கொள்ளணும்னு பாட்டில் வேணால் வரலாம். ஆனால் இது நடைமுறையில் எப்படி ஆச்சு அப்படிங்கிற போது நம்ம தருமபுரத்து ஐயா ஒரு முறை சொன்னார், இந்த செங்கல் இருக்குல்ல, பச்சை கல் தண்ணி பட்டால் கரைஞ்சி போகும், சுட்ட கல் அது வெயிட்டாக இருக்கும் இவ்வளோ. இந்த நல்லா வெந்து போன கல் உருகும், சிட்டக்கல்லும்பாங்க. அது கேட்டிருக்கீங்களா? காலவாயில் சிட்டக்கல்னு ஒன்று இருக்கும். அந்த சிட்டக்கல் என்னென்னா அளவு கடந்து உருகி வெப்பத்தில் உருகி போய் அது அந்த மாதிரி கல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம குன்றத்தூரில் அடியன் வீடு கட்டுக்கிற பொழுது எல்லாரும் பணியாளர்கள் பூரா திருவையாறுலேருந்து வந்திருந்தாங்க. அவர் அந்த கல்லை கொண்டு வந்திருந்தார். எதுக்கு? ஏன்னா அந்த கத்தி தீட்டுறதுக்கு அதை அந்த குழவு வச்சு அதில் அப்படி தீட்டினா கல்லும் தேயாது, கத்தியும் ஷார்ப்பாகும். அவ்வளோ இதாக இருக்கும் அந்த கல். ஐயா பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல, சிட்டக்கல்னு பேர். அந்த கல்லை தண்ணியில் போட்டால் மிதக்குமா. எப்படி அந்த கல் எப்படி சேது பந்தனத்தில் ஆஞ்சநேயருக்கு போட்ட கல்லெல்லாம் மிதந்து, இப்போவும் அந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்குது, பல கற்கள் நான் கூட பார்த்துருக்கேன். அப்போ என்னன்னா, ஏன் அந்த கல் உருகுச்சு, இது ஏன் மிதந்தது அப்படின்னா, நாவுக்கரசர் அப்படி உருகியவர். எப்படி
அப்படி பெருமானை நினைந்து நினைந்து உருகியவரானதுனால அந்த உருக்கம் சார்ந்ததன் வண்ணமாக கல்லிலையும் போய அந்த கல் மிதந்ததுன்னாரு. எப்படி இது எவ்வளோ நயமாக இருக்குது கேட்குறதுக்கு இல்லையா? அதனால் ரொம்ப அழகாக சொன்னார். அதனால தான் இங்கே சொல்கிறார், கல்லுடன் பாசம் பிணித்து கடலை பாய்ச்சிகன்னு சொன்னோம். ஒப்பாரும் ஆள் கடல் புக்க உரைப்புடை மெய்த்தொண்டர்தாமும், யார் நம்ம நாவுக்கரசர் சொல்கிறார், மெய்த்தொண்டர்தாமும் எப்பரிசாயினுமாக, என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரில அதுதான் எப்பரிசு ஆயினுமாக ஏத்துவன் எந்தையை, நான் என்னோட பெருமான நினையாதிருக்க மாட்டேன். இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படநெறி பணியாரேனும் சுடருருவில் என்பராக்கோலத்தி எரி ஆடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்குன்னு சொன்னால் அந்த உரைப்பு அதுதான் அது. அதனால் என்ன பண்ணார், செப்பிய வன் தமிழ் தன்னால் சிவன் 5 எழுத்தும் துதிப்பார். ஸ்ரீபஞ்சாக்கரம்னு சொல்கிற திருவைந்தெழுத்தை சிந்தித்தார் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அதோடு இல்லாமல் சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற திருப்பதிகம் பாடினார். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை தெருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படிங்கிற பதிகம். எப்போவுமே நாவுக்கரசர் பதிக பலன் சொல்கிற பழக்கம் இல்லை. இந்த பதிகத்தை படித்தா என்னது பலன்னு சொல்கிற மரபு முதல்ல காரைக்கால் அம்மையார் தொடங்கினாங்க. ஒப்பினை இல்லவன் பெய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்கலிட்டு பப்பினை இட்டு பகண்டை பாட பாடியிருந்த அன்னறி ஆளமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரைக்கார் பேய் செப்பிய செந்தமிழ் 10 வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே. இது பதிக பலன். இது மாதிரி ஞான சம்பந்தர் தொல்வினை தேர்தல் எளிதாமே, இப்படி சுந்தரர் பெருமானும் பதிகத்துக்கு பலன் சொன்னார். இதே மாதிரி பின்னாடி வந்த திருவிசைப்பா பாடிய ஆசிரியர்களும் பலன் சொன்னாங்க. இந்த பதிகம் பாராயணம் பண்ணால் என்னது பலன் கிடைக்கும்னா அவங்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அப்பர் சுவாமி இந்த பாடலை தவிர வேறு எங்காவது பலன் சொல்லியிருக்கிறாரான்னா அவ்வளோ சுலபமாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாப்பிணை தழுவிய மாதூர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதோட நாப்பிணை தழுவிய நமசிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையேன்னு பதிக பலன் சொன்ன பதிகம், பாட்டுக்கு பலன் சொன்ன பதிகம் எது? இந்த சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற பதிகம். இன்னொன்று இந்த பதிகத்துக்கு ஒரு தனி சிறப்பு. இது காந்தார பஞ்சமங்கிற பண். இந்த காந்தார பஞ்சமங்கிற பண்ணி என்னன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து குரல் கொடுக்கணுன்னா அந்த குரல் கொடுக்குற ஓசை எப்படி போகும்னா, அது எப்படி போகுமோ, ஒருத்தர் பேரை அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கயனி வேலையில் ஆற்றுக்கு இக்கரையிலிருந்து அக்கறையில் ஒருத்தர் அழைக்கணும்னா எவ்வளவு தூரம் நாபியிலிருந்து எழுகிற காற்றை கண்டத்தில் கொண்டு வந்து வாய் வழியாக உறக்க கொடுக்கணுமோ அப்போ தான் எதிர்கரையில் போய் கேட்கும். அதுபோல் இந்த காந்தார பஞ்சமம் இவர் கடலில் இருக்கார், கரையில் யார் இருக்கான்னா பாடலீஸ்வரர் இருக்கார். அதனால் அதே மாதிரி தான் திருவையாறில் சுந்தரமூர்த்தி சுவாமி ஆற்றுக்கு இக்கரையிலிருந்து ஐயாற்று பெருமானை, இடையில காவிரி பெருக்கெடுத்து பாய்கிறது, இக்கரையிலிருந்து அக்கறையில் பெருமானை போற்றி பரவுகிற பொழுது பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான் கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலைக்குள் கருப்பாலை அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னு அந்த ஓங்காரத்தில். அப்போ என்னன்னா இந்த காந்தார பஞ்சமங்கிறது அப்படி ஒரு உயர்ந்த ஒரு பண் என்று அறிஞர் உலகமெல்லாம் சொல்வதுண்டு. அதில் இவர் பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் இன்னொரு அருமையாக சேக்கிழார் சுவாமி எந்த அளவு திருமந்திரத்தில் பயிற்சி உடையவருங்கிறதுக்கு இந்த சொல்லாட்சி. நாவரசர் பெருமான் புராணம் சொல்லுவது எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆதி புராணனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், திருமந்திரம். இப்போ நான் சொல்கிறது எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்போ இந்த திருமந்திர தோய்வு சேக்கிழார் பெருமானுக்கு இருந்ததால் இந்த இடத்துல நாவுக்கரசர் புராணத்தில் அத்தகைய பதப்பிரயோகம் எது? எப்பரிசாயினுமாக ஏத்துவன் எந்தையை என்று
செப்பிய வண்தமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். சொற்றுணை வேதியன் என்னும் தூய்மொழி நல் தமிழ் மாலையா நமச்சிவாய என்று அற்றம் முன்காக்கும். இது ரொம்ப முக்கியம். அற்றம்னா முடிஞ்சு போகிறது. அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் வீழ்நாள் படாது பயனுடைய நாள்களாக. அதனால் உயிர்க்கு உறுதி பயக்கும் நமச்சிவாய திருப்பதிகம்னு சொல்கிறது மரபு. அதனால் அற்றம் முன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். இப்போ இந்த இடத்துல இன்னொரு சிறப்பாக சொல்கிறார். அதாவது நதிகளை எல்லாம் பெண்களாக சொல்கிறது மரபு. கங்கை, யமுனை, கோதாவரி எல்லாம் பெரும்பாலும் நம்ம காவேரி எல்லாமே பூரா நதிகளை எல்லாம் பெண்களாக சொல்கிறது. அதில் குறிப்பாக காவிரி. இந்த காவிரிக்கு ஒரு புராணம், காவேரி புராணம்னு. இந்த காவேரிங்கிற பெண்ணுக்கு திருமணம் யாரோட அப்படின்னா கடல் அரசன். யார்? வருணன். அப்போ என்னன்னா கடல் ஆணாக சொல்கிறது மரபு, நதிகளை பெண்ணாக சொல்வது மரபு. அதை சொல்கிறாரு. இந்த இடத்துல வருணன் கடல் அரசன் இல்லையா, அவர் பலகாலம் தவம் செய்திருக்கிறார். யாரை? நம்ம நாவுக்கர சுவாமியை சுமப்பதற்கு. எதில்? சிரசில், தலைமையில் சுமக்க. சிரசில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம். சரி, ஏன் சுமந்தாரே அதோடு விட்டுட்டார்னா இல்லை, கருங்கல்லே சிவிகையாயிட அதையும் சேர்த்து சுமந்தார். கொண்டு எழுந்து அருளும். அதாவது திருப்பாதிரி புலியூர் பாங்கர், இப்போவும் கரையேற விட்ட குப்பம்ங்கிற பகுதி அப்பர் சுவாமியினுடைய கோயில், அங்கே உள்ள தீர்த்தம் எல்லாமே இருக்குது திருப்பாதிரி புலியூரில். அதனால் கருங்கல்லே சிவிகையாயிட ஏந்தியே கொண்டு எழுந்தருளுவித்தனன் புன் திருப்பாதிரி புலியூர் பாங்கரில் என்று ரொம்ப அழகாக இந்த பகுதியை சேக்கிழார் பெருமான் நமக்கு குறிப்பிடுகிறார். இப்போ கரைக்கு வந்தாச்சு. திருப்பாதிரி புலியூரில் உள்ள பெருமானை எழுந்தருளுகிறார். அப்போ ஈன்றாளுமாயின்னு பதிகம் பாடினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் அதை அருள் நெறி விளங்க பாடுவார்னார். அருள் நெறி. இப்போ மலேசியாவில் கூட அருள் நெறி திருக்கூட்டம்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அருள் நெறிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு அற்புதமான சொல்லாட்சி. அதை இந்த இடத்துல அருள் நெறி விளங்க பாடுகிறாராம். என்னன்னு? ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. இறைவன் எப்படி இருக்கிறாரு? தோன்றா துணையாக இருக்கிறார். அதனால் அவருக்கு பேர் தோன்றா துணை நாதர். இந்த தேவாரத்தை ரொம்ப அழகாக அனுபவிச்சிருப்பார் குமரகுருபரர். அவர் மதுரை மீனாட்சிக்கு பிள்ளைத்தமிழ் பாடுறாரு. அந்த பிள்ளைத்தமிழில் காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல், கருவூலத்து பழம்பாடல், கலைமாச்செல்வர், இதெல்லாம் யாருன்னா நம்ம திருமுறைகள், திருமுறை ஆசிரியர்களை எல்லாம் அதில் நம்ம பொருத்தி கொள்ளணும். காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடிக் கொடுத்த கடவுள் மணியை உயிராலவாலத்து உணர்வு நீர்வாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூற்று அருள் படுத்த மலர் கற்பகமே எழுதாச்சொல் மழலை கிளியே தோன்றா துணையாம் துணைக்கியோர் துணையாகினர். எப்படி? தோன்றா துணை, அவரே தோன்றா துணை. அந்த துணைக்கு ஒரு துணையாக யார் இருக்கா? மீனாட்சி இருக்காளாம். தோன்றா துணைக்கு ஒரு துணையாகி துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கச்சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவேன்னு பாடுவார். அப்போ என்னன்னா பெருமான் இங்கே திருப்பாதிரி புலியூரில் எப்படி இருக்கார்? ஈன்றாளுமாய் அம்மா, எந்தையுமாய் தந்தை, உடன் தோன்றினராய் யார்? திலகவதியார் அம்மையாரை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அம்மையாரை தந்தனன்னு இன்னொரு பாடலில் சொல்கிறார். அப்புறம் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்து உள்ளிருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு. இதோடு எல்லாமே
உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அற்புதமான பாட்டு என்னென்னா, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரிப்புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடைமையில் வைத்த தீவண்ணனே. இங்கே வந்து தூல பஞ்சாக்கரத்தை சொற்றுணை வேதியின் பதிகத்தில் சொன்னவர், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நம சூக்கும பஞ்சாக்கரத்திலையும் சொல்கிறார். என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரனே. இப்படியே அழகாக நிறைய பதிகங்களையெல்லாம் அருளி அப்புறம் அங்கேருந்து செல்கிற மார்க்கத்தில் சில தலங்களை வழிபடுறாருன்னு சேக்கிழார் வருமானு சொல்கிறார். அப்படி அவர் என்ன வழிபட்டார்னா, ஒன்னார் புறங்கள் செற்றவர் வாழும் திருவதிகை பதி சென்று அடைவார். அப்படி போகணும்னு முடிவு பண்ணிட்டார். எங்கேருந்து? திருவதிகை பதிக்கு போகணும். அப்போ கூட மறுபடியும் திரிபுராந்தகரை தான் ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னு, ஒன்னார் புறங்கள் செற்றவர் வாழும் திருவதிகை. அந்த தலமூர்த்தி மேலே அவ்வளோ ஈடுபாடு பெருமானுக்கு இருக்குன்னு தெரியுது. அதனால் அடுத்தபடியாக எங்கெங்கே போனார்னு சொல்கிறார். தேவர் பிரான் திருமாணிகுழி, திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து திருமாணிகுழின்னு ஒரு அருமையான சேத்திரம். போனவங்களுக்கு தெரியும், அங்கே அந்த திரை தான் இருக்கும். பீமருத்ரருங்கிற அவர் 11 ஏகாதச ருத்ரர்கள், அவர் ஒரு ருத்ரர். கருவறைக்குள்ளே சுவாமி இருக்கும். இந்த சிறப்பு வழிபாடுகள்லாம் அந்த திரைக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு. அந்த திருமாணிகுழி ஏன் அப்படின்னு பேருனா, வாமனனாக மகாவிஷ்ணு 10 அவதாரங்களில் வாமனன்னா குரல் வடிவமாக வந்தார் இல்லையா, 3 அடி மண் கேட்டார் இல்லையா, மாபலி சக்கரவர்த்தி வரலாறு அதோடு தொடர்புடைய வரலாறானதுனால அதற்கு திருமாணிகுழி அப்படிங்கிறது பேர். அந்த திருத்தலத்தை வணங்குகிறார், பதிகம் பாடுகிறார். ஆனால் அந்த பதிகமெல்லாம் நமக்கு கிடைக்கல. இப்போ பாருங்கள், திருமாணிகுழி, அதுக்கு பக்கத்தில் திருத்திணை நகர்னு ஒரு ஊர். சுந்தரமூர் சுவாமி 2 முறை திருத்திணை நகருக்கு போனதாக பெரிய புராணத்தில் பார்க்குறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நல்ல அறநெறியை, ஒரு வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்வதுக்கு உயர்ந்த பதிகம் அப்படின்னு சொன்னால், சுந்தரமூர் சுவாமியினுடைய திருப்பதியத்தில் திருத்திணை நகர் தக்கேசினா காம்போதி ராகத்தில் பாடுற பதிகம். அதை அவர் வரலாறு வர்றபோது சிந்திக்கலாம். அவ்வளோ அழகான அந்த திருத்திணை நகர், ரொம்ப அழகான அற்புதமான திருக்கோயில். அந்த கோயிலுக்கு சென்று பாடுகிறார். திருத்திணை நகர் மேவினர். அப்புறம் இந்த இடத்துல நம்முடைய நாவரசரை வந்து எப்படியெல்லாம் அவருடைய பெருமையை சொல்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு இடம். பொருள் மொழியின், ஒரு மொழின்னு இருந்தால் வெறும் வெற்றோசையாக இருந்தால் பயன் இல்லை. அது என்ன இருக்கணும்? நல்ல பொருள் தரணும். அப்படி நல்ல மொழி எது? நம்ம தமிழ். பொருள் மொழியின் காவலர் அப்படிங்கிறாரு. யார்? இன்னொரு இடத்துல கலைவாய்மை காவலனார் அப்படிம்பார் சேக்கிழார் நம்ம அப்பர் சுவாமியை. அது மாதிரி இங்கே பொருள் மொழியின் காவலர் செல்வ கெடிலத்தை கடந்து, அந்த கெடில நதியை சொல்கிற போது செல்வ கெடிலம்ங்கிறார் அப்பர் சுவாமி. அதே கெடில நதியோட பேர் வர்ற மாதிரியே காப்பு திருத்தாண்டகம்னு ஒரு திருத்தாண்டகம் 10 பாட்டுலேயும் கெடில நதியே சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, சிந்து புனர்கெடில வீரட்டமும் திருவாஞ்சியமும் திருநள்ளாரும் அந்தன் பொழில்படை சூடு அயோகந்தியும் ஆக்கூரும் ஆவூரும் ஆண்பட்டியும் எந்தம் பெருமாற்கு இடமாவது இடைச்சுரமும் கந்தம் கமலும் கரவீரமும் கடம்பூர் கரக்கோயில் காப்புக்களே. இப்படி ஒவ்வொரு தலங்கள், பல தலங்கள் அந்த பதியம் முழுவதும் விராவி வரும். அதில் தான் வாரணாசியை சொல்கிறாரு. காசிக்கு பதியம் பாடியிருக்காரு, கிடைக்கல. ஆனால் ஞான சம்பந்தரும் சொல்கிறார் வாரணாசிங்கிறார். அப்படியே அந்த மாதிரி அந்த பதியத்தில் கெடில நதி, அதாவது சிந்துவெளி நாகரிகங்கிற மாதிரி கெடில நதிக்கரை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. எப்படி அந்த நதி தீரங்களில் நாகரிகம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த கங்கையை விட சிறந்த ஆறு அந்த கெடிலம் அப்படின்னு சுவாமியே பாடுவார். அவ்வளோ அழகாக பாடுவார். அப்படிப்பட்ட செல்வ கெடிலம்ங்கிறார். இப்போ திருவதிக்குள்ளே நுழைகிறார். ரொம்ப இந்த இடத்துல தான் ரொம்ப அழகாக அப்படியே இந்த வீடியோ கவரேஜ்னு சொல்கிற மாதிரி, அந்த காலத்தில் கேமராலாம் இல்லையா, சுவாமியை பாட்டு வாயிலாக அவர் எப்படி இருக்கிறாருன்னு படம் பிடிச்சி காட்டுறாரு சேக்கிழார் பெருமான். தூய வெந்நீர்
துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் கண்டிகை நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகின்ற கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. எங்கள் திருவீதியில் உடன் நுழைஞ்சார். உடனே அங்கே உள்ள கோயிலை சிறப்பிக்கிறார். அம்பவள செவ்வண்ணர் கோயில் திரு அதிகை வீரட்டானம்னார். இவர் நல்ல தேவார பயிற்சி சேக்கிழார் பெருமானுடைய அந்த வாக்கில் செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குலைக்காரர் அம்பவள ஐயாருக்கு ஆளாயினான் இந்தியனுங்கிற தேவாரத்தினுடைய எதிரொலி இப்போ என்னென்னா இங்கே ஒரு பெரிய புராணத்தில் சொல்ல வரும்போது திருவதியில் அந்த அழகான சொல்லாட்சிகளெல்லாம் வந்து இடம்பெறுது. எப்படின்னா இந்த சிந்தனையில் இது வரைக்கும் யாரும் புத்தகம் எழுதுனதாக தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம படித்ததுனால அந்த மேற்கோள் நமக்கு நினைவு வருது. அதனால் அம்பவள செவ்வண்ணர் கோயில்ங்கிற ரொம்ப அழகாக. அடுத்தபடி உள்ளே போனவருக்கு ரொம்ப ஐயோ எவ்வளோ நாளாக நான் வீணாக்கிட்டேனே, வந்து பாழாக்கிட்டேனே போய் சமன் சமயத்தில் இருந்து அப்படின்னு அந்த ஆற்றாமை காரணமாக ஒரு திருத்தாண்டகம் பாடுறாரு. அந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டு முழுவதும் சொல்ல நேரம் இல்லை. அதில் என்னென்னா, தம் பரிவால், அதாவது ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே அப்படின்னு அந்த தாண்டகம் முடியும் என்று தம்பரிவால் திருத்தாண்டக செந்தமிழ் சாற்றி வாழ்ந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு வருதோ அப்பெல்லாம் நாவரசர் பெருமானை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். தெரிவறிய பெருந்தன்மை. ஒருத்தர் ஐயோ அவரை ரொம்ப பெருந்தன்மையானவருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில் கூட. அது தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு. அவர் பாடியது பரிவுறு செந்தமிழ் அப்படிங்கிறாரு. பரிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். அப்போ திருவதியில் இருக்கல நிறைய பதிகங்கள் அருளி செய்கிறார். யார்? நம்ம நாவரசர். அதில் திருவடி திருத்தாண்டகம்னு ஒன்று வரும். அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாருமடி, சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 நாடனடி, திரைவரைவு தென்கடில நாடனடி, திரு வீரட்டானத்தையும் செல்வனடின்னு வரும் அந்த திருத்தாண்டகம். அப்படி நிறைய தாண்டகங்கள். அதே மாதிரி சந்திரனை மாகங்கை திரையால் மோத சடாமோட திருத்துமே, சாமவேத கந்தர்வம் விரும்புமே, கபாலமேந்து கையனே மையனே கனகமேனி பந்தனவு மெல்விரலால் பாகனாமே, பசுவேருமே பரம யோகியாமே, ஐந்தலைய மாசுணங்குண்டு அறையார்க்குமே, அவனாகில் அதிகை வீரட்டனாமே. இப்படி நிறைய பதியங்கள்லாம் அருளி செய்கிறார். அப்புறம் இந்த நேரத்தில் மன்னன், அந்த சமண சமயத்தில் இருந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, சைவராக சுவாமியால் ஆட்கொள்ள பெற்று பாலிகளை எல்லாம் எடுத்து குணபர விச்சிரம்னு ஒரு சிவாலயத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு வருது. இப்போ இன் தமிழ்க்கு மண் ஆன வாகீச திருமுனி, திருநாவுக்கரசன் சொல்லிட்டு போகலாம் உள்ள போகிற வகையில். அப்படி இல்லை. தமிழ் எப்படிப்பட்டது? இன் தமிழ். இன் தமிழ்க்கு மண், மன்னவன் யார்? நம்ம நாவரசர் பெருமான். வாகீச திருமுனி, இவர் முதல்ல இருந்து அந்த பேரை சொல்கிறார். வாகீச திருமுனி பதிபலவும் சென்று இறங்கி ஒவ்வொரு கோயிலாக போகணும் அப்படிங்கிற வேட்கையோடு அங்கேருந்து புறப்படுறார். யார்? நம்ம நாவரசர். அப்படி எங்கே போனார்? திருவெண்ணை நல்லூர். இன்னும் சுந்தரமூர் சாமி அவதரிக்கவே இல்லை. இப்போ அவர் எங்கே போகிறாரு? திருவெண்ணை நல்லூருக்கு போகிறார். திருவெண்ணை நல்லூர் ரொம்ப பழம்பெருமை வாய்ந்தது. கந்தபுராணத்தில் இடம்பெற்று இருக்கிறது. திருவெண்ணை நல்லூர் எப்படி முருகப்பெருமான் எப்படி எந்தெந்த தலங்கள் வாயிலாக வந்து செந்திலம்பதிக்கு எழுந்தருளினார்னு சொல்ல வர்றபோது அந்த திருவெண்ணை நல்லூரெல்லாம் குறிப்பிடப்பெறுகிற ஒரு சிறப்பான செய்தி உண்டு. அடுத்து அப்படி திரு ஆமாத்தூர், விழுப்புரம் பக்கத்தில் அழகியரே ஆமாத்தூர்னு சுவாமி ரொம்ப அற்புதமான அந்த திருத்தாண்டமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம சுந்தரர் பெருமானும் அற்புதமாக பாடியிருக்கிறார். அடுத்து அப்படி திருக்கோவலூர், திருவண்ணாமலை மார்க்கத்தில் திருக்கோவிலூர் போகிறாரு. போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அங்கே திருமுண்டீச்சரம்னு இருக்கும். அங்கே திருத்தாண்டகம் பாடியிருப்பார். முழுமையான பதிகம் அது. திரு இடையாறு. அடுத்து அப்படி
இன்னும் மறு திருப்பதி பலவும் பேர் சொல்லாமல் பல இடங்கள். இப்போது உதாரணத்துக்கு ரிஷிவந்தியம்னு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? ரிஷிவந்தியம் அப்படிங்கிறது அருமையான சிவாலயம், ரொம்ப அற்புதமான கோயில். அதெல்லாம் நிறைய செய்திகள் வாய்ப்பு வரும்போது சிந்திக்கலாம். அதனால் இதெல்லாம் பார்த்தார், தரிசித்தார் அப்படிங்கிற மாதிரி கருத்தில் வைத்து கொள்ளலாம். இப்போ அப்படியே எங்கே வர்றாருன்னா பெண்ணாகடத்துக்கு வர்றார், திருத்தூங்கானை மாடம். அங்கே வந்த பின்னால் தான் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னென்னா, சாமிகிட்ட விண்ணப்பம் செய்கிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்ன ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் எம்மேலிரும் ஊற்றகல மின்னார் ஒரு மூவிலை சூலம் என் மேற்பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்து. அப்போ என்ன பண்ணார்? இடமம் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாய் அப்படின்னு இன்னொரு கடவும் திகரி கடவாதுடிங்கிற பாடலில் சொல்கிறார். அப்புறம் இன்னொரு பாட்டில் திருவடி நீர் பூசுங்கிறார். இதெல்லாம் மொத்தமே 3 பாட்டு தான். பதிகம் முழுவதும் பாடினாரா இல்லை 3 பாட்டு தானாங்கிறது தெரியாது. அந்த அளவில் அந்த இடத்துல சுவாமிக்கு இந்த இலச்சனைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதை அழகாக சொல்கிறார். நின் இலச்சனை இட்டருள்னாரா. அந்த பாட்டுக்கு நல் நாம திருவிருத்தம்னு பெயர் சூட்டுறார் சேக்கிழார் பெருமான். அப்படியே திரு அறத்துறை, அதாவது நெல்வாயில் அறத்துறைன்னு பேர். அண்ணாமலை பல்கலைக்கழக பக்கத்தில் சிதம்பரத்தில் ஒரு அறத்துறை இருக்குது, நெல்வாயில். அதுவும் நெல்வாயில் தான், இதுவும் அறத்துறை தான். அதனால் இது வேறு அது வேறு. நெல்வாயில் அறத்துறை, அதாவது முத்துப்பந்தல் வந்து பட்டீச்சரத்தில் கொடுக்குறார், முத்து பல்லக்கு கொடுக்கறது நெல்வாயில் அறத்துறை, மாறன்பாடி அந்த பகுதி. அதனால் இதெல்லாம் முடிஞ்ச பின்னால் திருமுதுகுன்றம் விருதாச்சலம், காசிக்கு நிகரான இன்னும் வீசம் கூடன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு பொருந்திய திருமுதுகுன்றம். 4 கோபுரம் தான் இயல்பாக ராஜகோபுரம் பல தலங்களில் பார்க்கலாம். ஆனால் திருமுதுகுன்றத்தில் மையமாக கண்டராதித்த சோழர் அமைத்த நடுவனதாக இருக்கக்கூடிய ராஜகம்பீர் அந்த கோபுரத்தையும் பார்க்குற போது சிவபெருமான ஐமுகச் சிவம்னு சொல்லுவோம். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம்னு. அப்படி அந்த மாதிரி அந்த எல்லாமே 5 நந்தி, 5 கோபுரம், 5 தீர்த்தம், 5 ரதம், இப்படி எல்லாமே 5 என்று வர்ற மாதிரி ஒரு சிறப்பான அந்த திருமுதுகுன்றம் திருத்தலத்திற்கு எழுந்தருளிய நம்முடைய நாவரசர் பெருமான் அங்கே பதிகம் பாடி வணங்குகிறார். அப்புறம் அப்படியே அங்கே இருந்து நேராக ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள நினைந்து தேனாரும் மலர்ச்சோலை திருப்புலியூர் மருங்கணைந்தார். சிதம்பரம் நடராஜா இருக்கிற இடம். இந்த இடத்துல தில்லையை சொல்ல வரவு சேக்கிழார் பெருமான் ஊனாலும் இந்த உடம்பு, உயிராலும் உள்ள நிலாவி இருக்கிற உயிர், உள்ள பயன் இந்த உடம்பு எடுத்ததை, இந்த உடம்பில் உயிர் பெற்றதுனால இந்த 2 சேர்ந்தது தானே இயக்கம். 2 தனித்தனியாக இருந்தால் என்ன இயக்கம் இருக்க போகுது? அதனால் ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுது எல்லாம் பின்னால் பாட போகிறார் இதே கருத்தை. அந்த பாட்டு இங்கே எதிரொலிக்குது சேக்கிழார் பெருமானுடைய வாக்கில். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுது எல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை தேன் நிலாவிய தில்லை சிற்றம்பலவனார் வானிலாவிய அளவு வைப்பர் என்கிற பாடல் இங்கே அப்படியே எதிரொலிக்கிறது. ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள நினைந்து தேனாரும் மலர்ச்சோலை திருப்புலியூர். யார்? வியாக்கிரபாதர் வழிபட்டதுனால பெரும்பற்ற புலியூர். 5 புலியூர்: பெரும்பற்ற புலியூர், திருப்பாதிரி புலியூர், எருக்கத்தம்புலியூர், அப்புறம் ஓமமாம்புலியூர், பெரும்புலியூர் திருவையாறு பக்கத்தில். அதனால் 5 புலியூர்கள் தேவார தலங்களில் உண்டு. அதனால் திருப்புலியூர் இது தலையாயுது பெரும்பற்ற புலியூர். இப்போ இது வரைக்கும் நம்ம அவருடைய அருள் வரலாற்றில் அதிகீர வழிபட்டது, பதிகம்பாடத் தொடங்கியது. அதற்கு பிறகு அவர் மீண்டும் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து மீண்டும் திருவதிக்கு எழுந்தருளி பல பதிகங்களை எல்லாம் அருளி செய்து, அதற்கு அடுத்தபடியாக நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக் கொள்வனின்னு சொன்ன திருமந்திரத்திற்கு ஏற்ப திருத்தலங்கள் தோறும் செல்வது,
அந்தந்த தலத்து மூர்த்தியை பாடி பரவுவது. இதைத்தான் செய்தார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். அதனால் சேத்திர வெண்பா அப்படின்னு அவர் பாடி ஏராளமாக பாடியிருக்கணும். நமக்கு 24 பாடல் தான் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே அந்த தலங்கள் தோறும் எழுந்தருளி பாடி பரவுவதுங்கிற அந்த மரபிலே நம்முடைய நாவரசர் போன்றே ஞானசம்பந்த பெருமானும் அடுத்து வருகிற சுந்தரர் பெருமானுமாக அப்படி அந்த அருட்பணியை மேற்கொண்டார்கள்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நாவுக்கரசர் தில்லைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்ற அளவிலே நம்ம இன்றைய நாள் சிந்தனையை பார்க்குறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. படுறியா?